சீமான் அவர்களை வீட்டில் தாப்பேதிகாவை சேர்ந்த ஒரு 10 பேர் வந்து பெட்ரோல் குண்டு வீசுவதாக காவல்துறை கண்டறிஞ்சு கைது பண்ணியிருக்காங்க. தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இதுக்கு முன்னாடி வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வன்முறை வழி என்பது ஏற்புடையது அல்ல. கு ராமகிருஷ்ணன் அவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தணும். வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிற இந்த இயக்கத்தை இந்திய அரசு உடனடியாக தடை செய்யணும். களஞ்சியம் வந்து கட்சிக்கு எந்த ஒரு உழைப்பும் செலுத்தல. நாம் தமிழர் கட்சிக்கு அவர் வந்து ஊடக வெளிச்சத்துக்காக இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிறாருன்னு. அண்ணன் பயணிக்கிற கார்லயே பயணிப்பீங்க, அண்ணன் கூடவே இருப்பீங்க, இதானே நீங்க செய்வீங்க. ஈரோடு கிழக்கில் நீங்க செஞ்ச வேலை என்ன, நான் என்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறது உலகம் முழுசும் இருக்கிற தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் நான் உழைத்த உழைப்பு ஒரு துளி என் மீது குற்றம் சுமத்துகிறவர்கள் யாராவது உழைத்திருப்பார்களா? ஈரோடு கிழக்கில் நீங்கள் செய்த வேலை என்ன? பிறந்ததிலிருந்து கம்யூனிஸ்ட்காரன் வீட்டில் பிறந்தவன். நான் 10வது படிக்கிறதுக்குள்ள எல்லா ரஷ்ய நாவல்களையும் சிங்கிஸ் ஐதமாத்தோவில் இருந்து அலெக்சாண்டர் புஷ்கில்ல இருந்து லியோ டால்ஸ்டாயில இருந்து மக்சிம் கார்கி, என் பையனுக்கு முகில் கார்கின்னு தான் பேர் வச்சிருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் உள்ள சசிகுமார் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. சசிகுமார் வந்து சீமானோட வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தாரு, பெயிண்ட் அடிக்க வந்தவருக்குலாம் மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் எப்படி கட்சி விளங்கும்னு சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தான், அவனுக்கு வந்து மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஆர் யூ கம்யூனிஸ்ட்? என்ன பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலும் கூட எனக்கு வருத்தம் அல்ல. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தான் கக்கூசுக்கு, அவனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க, கட்சி எப்படி உருப்படும் நீங்க கேட்டீங்க பாருங்க தோழர். அந்த இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க. வெக்கமான சூடு சொரணை இருந்தா இனிமே லைஃப்ல நான் கம்யூனிஸ்ட்காரன் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. என் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் அந்த தம்பி ஏஎம்ஐ படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சுட்டு அவன் வந்து அமெரிக்காவில் வேலை செஞ்சான். எதனால எல்லாரும் கட்சியை விட்டு விலகுறாங்க? என்ன அதிருப்தி கட்சியில் அப்படின்னு நடக்குது, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது கட்சிக்கும் இந்த விலகலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த விலகலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. எத்தனை பேர் கட்சி விட்டு வெளியில போனாலும் கட்சி பின்னாடி ஏற்படுத்துறது வளர்ச்சி தான் நோக்கி போகணும்னு சொல்றீங்களா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில பேர் போறத இந்த ஊடகங்கள் ஊதி பெருசாக்கு. தங்கச்சி காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியில போயிருக்கு. பொதுமக்கள் சொல்றான் இந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணு, வாய்ப்புகளை கொடுத்து இந்த பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்த பொண்ணுக்கு தமிழ்நாடு முழுசும் பேசுவதற்கு மேடை அமைத்து கொடுத்து வளர்த்தெடுத்தது சீமான். எத்தனை பேர் போனாலும் சென்றவர்கள் போக நின்றவர்களோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் பயணிப்பார். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் சோழர் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன் தம்பி. சரிங்கண்ணா. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வீட்டில் தாப்பேதிகாவை சேர்ந்த ஒரு 10 பேர் வந்து பெட்ரோல் குண்டு வீசுவதாக காவல்துறை கண்டறிஞ்சு கைது பண்ணியிருக்காங்க. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? அதான் நானும் இந்த செய்தியை வந்து கேள்விப்பட்டேன். அதாவது ராயப்பேட்டை பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க சீமான் வீட்டு மேலே வந்து நம்ம பெட்ரோல் குண்டு வீசணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அதை போலீஸ் எப்படியோ ஸ்மெல் பண்ணி அவங்க போய் அவங்கள கைது பண்ணி விசாரித்த போது அவங்க இந்த செய்தியை சொன்னதா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து இப்படி உண்மையாகவே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் சீமான் வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு அடிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. புரியுது உங்களுக்கு? கத்தி படம் குறித்த சிக்கல்கள் வந்தபோது அவங்க வந்து சத்தியம் திரையரங்கு மேலே பெட்ரோல் குண்டு வீசியதாக வழக்கு பதியப்பட்டிருக்கு. இணையதளங்கள் எல்லாம் செய்திகள் வந்து இருக்குது. அதே மாதிரி காவிரி நதிநீர் சிக்கலில் வந்து ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு உணவு விடுதியில் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் ஒரு வழக்கு இருக்கிறதா இணையதளங்கள்ல எல்லாம் வந்து பார்க்க முடியுது. அப்போது தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக இது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபடுவதை தன்னுடைய வழக்கமாக வச்சிருக்குதோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்து ஏற்படுது. இல்லை, பகுத்தறிவு பேசக்கூடியவங்க பெரியாரை வந்து வழிகாட்டி ஏற்றக்கூடிய இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறது இது வந்து தப்பு. அதான் சொல்கிறேன், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும். ஈவேரா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் எத்தனையோ விமர்சனங்களை அவர் முன் வச்சிருக்கார். எத்தனையோ தனி மனித விமர்சனங்களை அவர் வந்து முன் வச்சு
பேசியிருக்கிறார். ஆனால் அவங்க யாரும் வந்து வன்முறையில் போய் ஈடுபடலையே. அவர் வீட்டை போய் முற்றுகையிடுறேன்னு யாரும் போகலை. யாரும் வந்து அவர் வீட்டில் கொண்டு போய் பெட்ரோல் குண்டு வீசுறேன்னு யாரும் வந்து போகலை. புரியுதா? ஏன்னா ஐயா ஈவேரா அவர்கள் முன்வைத்தது ஒரு கருத்து. அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க அல்லது எதிர்கருத்து முன் வைப்பாங்க. அதுதான் வந்து ஒரு சரியான பகுத்தறிவு வாதம்ங்கிறது அதை தான் இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இந்த வன்முறை வழி என்பது ஏற்புடையது அல்ல. அதுவும் குறிப்பாக ஒரு ஜனநாயக நாட்டில், கருத்துரிமை இருக்கிற ஒரு நாட்டில் நீங்கள் வந்து வன்முறையை கையில் எடுப்பது என்பது சட்ட விரோதம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இதை விசாரித்து ஒருவேளை காவல்துறை இன்றைக்கு சொல்லியிருப்பது போல ஊடகங்களில் வர்ற செய்திகள் எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுவதற்கு இவர்கள்லாம் வந்து அநியமாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தணும். அவரையும் கைது பண்ணணும். ஆமாம், கைது பண்ணி விசாரணைக்கு உட்படுத்தணும். இது சட்ட விரோதமானது. இது வந்து வன்முறையை வந்து இளைஞர்கள் மத்தியில் தூண்டி விடுகிற ஒரு செயல். இதை ஏற்க முடியாது. இது ஏற்புடையது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சொன்னால் அதனுடைய தலைவராக இருப்பவர் இந்நேரம் அதை மறுத்து அறிக்கை விட்டுருக்கணும். இல்லைன்னா கண்டனம் தெரிவிச்சு, இல்லைன்னா அதை காவல்துறைக்கோ அல்லது தமிழக அரசுக்கோ கண்டனம் தெரிவித்து அவர் வந்து அறிக்கை விட்டுருக்கணும். ஆனால் அமைதியாக இருப்பதன் மூலம் என்ன நினைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே இவர்கள் வந்து அண்ணன் சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசணும்னு திட்டமிட்டார்களோ என்று நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அப்படியா இருந்ததுன்னா இது போன்ற வன்முறை செயல்களில் குறிப்பாக வந்து வெறும் கருத்தியலை முன்வைத்து பேசுகிற அரசியல் கட்சி தலைவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிற இந்த இயக்கத்தை இந்திய அரசு உடனடியாக தடை செய்யணும். நான் கேட்குறேன், இந்த மாதிரி தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிற இஸ்லாமிய அமைப்புகளை தான் அந்த என்ஐஏ வந்து தடை செய்யுமா? புரியுது? யோசிக்கிறீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ இது போல ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வீட்டில் பெட்ரோல் பாம் வீசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து முடிவு பண்ணி ஏங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவங்க மேலெல்லாம் என்ஐஏ வந்து விசாரணை நடத்தாதா? நான் கேட்குறேன். இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பை தடை செய்ய மாட்டீர்களா? அப்போ இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பினுடைய தலைவரை நீங்கள் கைது செய்ய மாட்டீர்களா? நான் கேட்குறேன். ஆகவே தமிழக அரசியல் என்பது சொல்லுவாங்க அடிக்கடி வந்து ஜெயலலிதா அம்மா கலைஞர் அவர்கள்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க தமிழகம் வந்து ஒரு அமைதி பூங்கா அப்படின்வாங்க. இந்த அமைதி பூங்காவை சீர்குலைக்கிற வேலையை சமீப காலமாக இந்த ஈவேராவினுடைய வாரிசுகளாக தங்களை அறிவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? சீமான் ஒரு கருத்தை முன் வச்சு பேசினார் அப்படின்னு சொன்னால் தமிழகம் முழுவதும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் என்ன வழக்கு அவர் மீது சொல்லியிருக்கீங்களோ, எந்த குற்றச்சாட்டை அவர் மீது வைக்கிறீங்களோ அந்த குற்றச்சாட்டுக்கு நான் பதிலை அவர் நீதிமன்றத்தில் சொல்ல போகிறாரு. அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால் சட்டப்படி நீதிமன்றம் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தண்டனை கொடுக்க போகுது. இதுதானே நடைமுறை. இதை தாண்டி கேஸும் கொடுத்துட்டு வீட்டை முற்றுகையிடுறேன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க பாப்பா? அப்போ இன்னைக்கு வீட்டை முற்றுகையிடுறதுக்கு போனீங்க, ரைட்டு, தமிழக காவல்துறை தடுத்துருச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு அதே தமிழக காவல்துறை சொல்லுது இவங்கெல்லாம் சீமான் வீட்டில் பெட்ரோல் பாம் வீசுவதற்கு திட்டமிட்டார்கள் அப்படிங்குது. அப்போ இது எந்த வகையில் ஜனநாயக நடைமுறை? அவர் தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு கட்சியாக இருக்காரு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்காங்க, 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. அவருக்கே வந்து பாதுகாப்பில் ஒரு சூழ்நிலை தான் இருக்கா தமிழ்நாடு? அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பாருங்க, அண்ணன் மதிப்புக்குரிய குளத்தூர் மணி அவர்கள் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள்லாம் அவர் மீது அளவு கடந்த மரியாதை வந்து வச்சிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு கட்டத்தில் நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் போன்றவர்களெல்லாம் அண்ணன் அப்படின்னு சொன்னால் 2 பேர் தான். ஒன்று வந்து மேதகுவே பிரபாகரன் அவர்கள், அடுத்தது அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள். அப்படி தான் நாங்கள் எல்லோருமே அவரை வந்து நம்ம மதித்தோம். ஈவேரா அவர்கள் குறித்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விமர்சனம் வைத்து விட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் அவருடைய அந்த நிலையிலிருந்து இறங்கி பேசுகிறார், கொஞ்சம் தரந்தாழ்ந்து பேசுகிறார். யாராவது சீமானை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். அப்படின்னா எப்படின்னா நீங்கள் அப்படி சொல்லலாமா? நான் கேட்குறேன், நீங்கள் அப்படி சொல்லலாமா?
இது வந்து ஒரு கருத்தியல் தானே, உங்களுக்கு தெரியாததா? நீங்கள் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் இல்லையா அப்படின்னு சொன்னால் இது ஒரு கருத்தியல். ஈவேரா அவர்கள் சொன்ன கருத்துக்களை முன்வைக்கிறார். இப்படியெல்லாம் இவர் வந்து பேசினார், இப்படியெல்லாம் வந்து இவர் செஞ்சாருன்னு. ஏதேனும் ஒரு இடத்தில் ஐயா ஈவேரா அவர்கள் குறித்து தரந்தார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் விமர்சித்திருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட சேர்ந்து நாங்களும் வர்றோம், அண்ணன் சீமான் அவர்களை போய் என்னன்னு கேட்போம். எதுக்காக ஈவேரா அவர்களை இப்படி தரந்தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஒரே வழக்குக்கு பல இடங்களில் வழக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு, காவல்துறை அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்கு. இருந்த போதிலும் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க. காவல்துறை வேற வேலையே இல்லாமல் அந்த சம்மனை தூக்கி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு எல்லாம் போகிறாங்க. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லாம் நீதிமன்றத்துக்கு ஒன்று ஒன்றா வரத்தான் போகுது. அதை சீமானவர்கள் பதில் உண்மையாகவே மதிப்புக்குரிய ஈவேரா அவர்கள் அந்த சீமானவர்கள் சொன்ன கருத்தை சொல்லி இருந்தால் இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்னு காட்ட போகிறாரு. இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கான தண்டனை என்னவோ அதை அவர் வாங்கிக்க போகிறாரு. இதானே? இதை கருத்தியெல்லாம் எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? அந்த ஒரு நேர்மை இல்லையா உங்களுக்கு? கேட்குறேன். அநாகரிகமாக தான் ஒருத்தனை வந்து திட்டணுமா? தரம் தாழ்ந்து தான் ஒருத்தனை வந்து பேசணுமா? இதுதான் நீங்கள் கற்ற பெரியாரியமா? நான் கேட்குறேன். இதுதான் நீங்கள் கற்ற கருத்தியல் யுத்தமா? நீங்கள் செய்வது கருத்தியல் யுத்தமா? நான் கேட்குறேன். வன்முறை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது ஏற்புடையது இல்லை. நாம் தமிழர் கட்சியிலேருந்து அண்மையில் விலகின ஜெகதீச பாண்டியன் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். என்னன்னா, களஞ்சியம் வந்து கட்சிக்கு எந்த ஒரு உழைப்பும் செலுத்தலை. நாம் தமிழர் கட்சியில் வந்து இருந்துக்கிட்டு கட்சியிலுடைய உள்ள உழைப்பு வந்து சுரண்டிட்டு இருக்காரு. அவர் வந்து ஊடக வெளிச்சத்துக்காக இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாருன்னு உங்களால் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை தம்பி, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது. என்னுடைய பின்புலம் என்ன, நான் எந்த பின்புலத்திலிருந்து வந்தேன், என்னுடைய அரசியல் பின்புலம் என்ன, நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு எந்த காலகட்டத்திலிருந்து இணைந்து பயணிக்கிறேன், அண்ணனுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன, இது குறித்து எதுவுமே அவருக்கு தெரியாது. சீமானவருடைய 15 ஆண்டுகளும் பயணிச்சேங்கிறாரு. அப்போ இது கூட தெரியாமல் இருந்திருக்கு. தம்பி, நானும் தான் வந்து நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்து சீமானை தெரியும். அவர் வந்து முதல் படம் ஒன்று பேசுங்கள் ஊமைகள்னு ஆண்பாவம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த கம்பெனி அலமு மூவிஸ், அதோட 2வது படம் பேசுங்கள் ஊமைகளை. 2வது படம் அண்ணன் செந்தமிழன் சீமான் டைரக்ஷனில் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்து எனக்கும் தான் சீமான் என்ன தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டராக நானும் இருந்திருக்கேன், அவரும் இருந்திருக்காரு. நாங்கள் தொடர்ந்து சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அவருடைய அறைக்கு நான் சென்றிருக்கிறேன். பல இடங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், பழகி இருக்கிறோம். அதுக்காக எனக்கும் அவருக்கும் இத்தனை ஆண்டு காலம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அத்தனை ஆண்டு காலம் எங்கள் அரசியல் உறவாது கிடையாது. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ சமீபத்தில் நீங்கள் எப்போ வந்தீங்க கட்சிக்கு? கட்சி தொடங்கப்பட்ட போது நீங்கள் 2010 மே 18 மதுரையில் கட்சி தொடங்கின போது நீங்கள் அந்த மேடையில் காணோம் கூட இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல என்ன உழைச்சிங்க? அண்ணன் கூட வர்றீங்க, அண்ணன் கூட தங்குவீங்க, அண்ணன் எந்த ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காரோ அதே ஹோட்டலில் தங்குவீங்க, அண்ணன் கூடவே இருப்பீங்க. அண்ணன் வெளில வரும்போது நீங்களும் வெளியில் வருவீங்க, அண்ணன் பயணிக்கிற கார்லேயே பயணிப்பீங்க, அண்ணன் கூடவே இருப்பீங்க. இதானே நீங்கள் செய்வீங்க. ஈரோடு கிழக்கில் நீங்கள் செஞ்ச வேலை என்ன, நான் என்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறது உலகம் முழுசும் இருக்கிற தமிழர்களுக்கு தெரியும். புரியுதுங்க? நான் சும்மா கட்சிக்கு எந்த பயனும் இல்லாமல் நான் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சியில் நான் இணைந்தது என்னை வந்து தேர்தல்களில் நிற்க சொல்லி அண்ணன் சொன்ன போது தான் நான் கட்சியில் உறுப்பினர் ஆனேன். அது வரைக்கும் நான் உறுப்பினர் கூட கிடையாது. ஆனால் நான் உழைத்த உழைப்பு ஒரு துளி என் மீது குற்றம் சுமத்துகிறவர்கள் யாராவது உழைத்திருப்பார்களா? ஈரோடு கிழக்கில் நீங்கள் செய்த வேலை என்ன? கேளுங்க, போய் எடுத்து பாருங்க இணையதளங்களை. 2025 சொல்றீங்களா, 23 சொல்றீங்களா? நான் அந்த 23 மேனகா நவநீதன் தங்கச்சி இருந்தபோது அந்த தேர்தலில் நான் உழைத்த உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உழைப்பை அந்த தமிழகம் முழுதும் நாம் தமிழர் கட்சி உறவுகள், என்னோடு களமாடிய உறவுகளுக்கு தெரியும். புரியுது? கட்சிக்கு நான் எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளவனாக இருக்கேன், கருத்தியலாக எந்த அளவுக்கு பயனுள்ளவனாக இருக்கேன், எந்த அளவுக்கு கள வேலைகளில் நான் எந்த அளவுக்கு பயனுள்ளவனாக இருக்கேன், கட்சியில் இருந்து எதையாவது எதிர்பார்த்து இது வரைக்கும் நான் பயணிச்சிருக்கேனா? புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அதனால் நான் ஏன் நாம் தமிழர் கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டேன், எதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்சியில் உறுப்பினரே இல்லாத ஒருத்தருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கும் அண்ணனுக்கும் உள்ள உறவு.
நான் எந்த இடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், என் அரசியல் பின்புலம் என்ன, எதுவும் தெரியாத இருந்துக்கிட்டு சும்மா ஒருத்தனை விமர்சிக்கணுங்கிறத விமர்சிக்க கூடாது. நான் வந்து தனி மனித விமர்சனங்களை செய்கிற ஆள் கிடையாது. நான் அதை அநாகரிகமாக கருதுகிறேன். அது ஒரு தற்குறி செயல்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அது அவசியமற்றதுன்னு நான் கருதுகிறேன். புரியுது? என்னுடைய உயரம் வேற, என்னுடைய பின்புலம் வேற. என்னை ஒருத்தர் சும்மா கீழே இருந்துக்கிட்டு ஒருத்தர் விமர்சிக்கிறாருங்கிறதுக்காக அதற்கு நான் பதில் சொல்லவும் கூட நான் வந்து விரும்பலைன்னு வச்சுங்களேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய புகழ் வெளிச்சத்தில் நான் வரல தம்பி. புரியுதுங்களா? நான் வந்து மிகப்பெரிய நாம் தமிழர் கட்சிக்கு நான் வருகிற போது 7 திரைப்படங்கள் நான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தேன். மாநில விருதுகள் வாங்கியிருக்கிறேன், ஃபிலிம்ஃபேர் விருதுகள் வாங்கியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? புகழ் வெளிச்சத்துக்கு யார் வந்து புகழ் வெளிச்சத்துக்கு வந்தது? நான் இந்த கட்சிக்கு வருகிற போது தமிழ்நாடு முழுதும் இருக்கிற அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், கிறித்துவ கல்லூரிகள், எல்லா கல்லூரியும் சிறப்பு பேச்சாளராக லட்சக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் நான் வந்து பேசியிருக்கேன். சென்னையில் இருக்க ஹோலி கிராஸ் வரைக்கும் நான் வந்து பேசியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? புகழ் வெளிச்சம்னா என்ன? என்ன புகழ் வெளிச்சம் இனிமேல் எனக்கு வேணும்? எந்த புகழ் வெளிச்சத்துக்காக வந்தேன் நண்பரே நான் கேட்குறேன். புரியுதா நாங்கள் சொல்கிறது? தமிழர் நல பேரியக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் 20 மாவட்டங்களில் காத்திரமாக இயங்கிட்டு இருந்தவனா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். சேலத்தில் மாநாடே நடத்தியிருக்கோம். இது சரி, ஒரு காலத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முள்ளிவாய்க்கால் முற்ற நிகழ்வில் நான் பேசிவிட்டு அமர்ந்த போது அவர் மேடைக்கு வந்து என்னோட உட்காந்து என்னோட பேசினார். திராவிடத்திற்கு எதிராக நாம் இருவரும் சேர்ந்து களமாடணும் தம்பின்னு சொன்னார். அதை நான் உள்வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலம் உருண்டோடியது. ஒரு கட்டத்தில் இணைந்து நிற்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்து இங்கே இருக்கோம். நான் பிறந்ததுலேருந்து கம்யூனிஸ்டுக்காரன் வீட்டில் பிறந்தவன். புரியுதா உங்களுக்கு? நான் 10வது படிக்கிறதுக்குள்ளே எல்லா ரஷ்ய நாவல்களையும் சிங்கிஸ் ஐதமாத்தவிலேருந்து அலெக்சாண்டர் புஸ்கில்லேருந்து லியோ டால்ஸ்டாயிலேருந்து மக்சிம் கார்கி, என் பையனுக்கே முகில் கார்கின்னு தான் பேர் வச்சுருக்கேன். புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து சும்மா எங்கள் வீதியில் கிடந்துட்டு எங்கே புகழ் வெளிச்சத்துக்கு வந்தவன்லாம் கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, என்னுடைய பின்புலம் என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாமல் என்னமோ ரோட்டில் போகிற வேலைக்காரனை பேசுகிறது மாதிரிலாம் வந்து தயவு செய்து அப்படிலாம் வந்து பேசக்கூடாது. அந்த மாதிரியான விமர்சனங்களை நான் வைக்க மாட்டேன் உங்கள் மேலே. ஆனால் நீங்கள் நான் என்ன காரணத்துக்காக நான் வந்திருக்கேங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கணும். எதற்காக களஞ்சியத்தை இந்த கட்சியில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எல்லா மேடைகளிலும் ஏன் நீங்கள் அவரை ஏற்றுறீங்க? ஏன் அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டிருக்கணும்? சீமான். நீங்கள் உயிருக்கு உயிரை பழகுன்னு சொல்கிறீங்க. இத்தனை ஆண்டு காலமாக அவரோட இருந்தங்கிறீங்க. அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலையா? அவர் தெரிஞ்சுக்கலையா? நீங்கள் நான் கேட்குறேன், எதற்காக களஞ்சியத்தை வச்சிருக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் இந்த விமர்சனங்களை நான் வந்து பெருசாக எடுத்துக்கல தம்பி. நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் இங்கே புகழ் வெளிச்சத்துக்காக வரல. தொடர்ச்சியாக நான் வந்து என்னுடைய இது வரைக்கும் நான் 7-8 படங்கள் பண்ணியிருக்கிறேன். அதில் 3 திரைப்படங்கள் என்னுடைய சொந்த திரைப்படம், ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஊர் சுற்று பிராணம்னு ஒரு படம் கிட்டத்தட்ட 22 நாட்கள் ஷூட்டிங் நடந்து அப்படியே கைவிடப்பட்டுச்சு. பல கோடி ரூபா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்னுடைய சொந்த படம் அந்த படம். இப்போ இன்றைக்கி கூட நான் அடுத்து வந்து அடலேறு அப்படின்னு சொல்லி என் சொந்த படம் ஒன்று எடுக்க போகிறேன். புரியுதா உங்களுக்கு? நடிக்கிறாங்களா? ஆமாம், நடிக்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதனால் எந்த பின்புலமும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அந்த புகழ் வெளிச்சத்தில் நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரல ஐயா. புரியுதா உங்களுக்கு? அப்படிலாம் இல்லை. இதில் எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதலின் அடிப்படையில் எனக்கு உயர்ந்த மரியாதை அண்ணன் கொடுக்குறாரு. அந்த இடத்துல நான் வந்து நின்று அவருக்காக தன்னலமற்று நான் வந்து உழைக்கிறேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு வளர்ந்தவன். கல்லூரி காலங்களில் தஞ்சையில் படிக்கும்போது போய் கேட்க சொல்லுங்கள், களஞ்சியம்னா என்ன பேருன்னு போய் கேட்க சொல்லுங்கள். புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் நான் என்னவா இயங்குனேன்னு கேட்க சொல்லுங்கள். என்னுடைய அரசியல் பின்புலம் என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து இங்கே உட்காந்து புகழ் வெளிச்சத்துக்காக வந்திருக்க என்னை பற்றி பேசாமல் இருந்தால் நல்லது. என்னை பற்றி பேசாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா நான் தனி மனித விமர்சனங்களுக்கு போக மாட்டேன், எனக்கு தெரியாது. அதில் குறிப்பாக நான் சொல்கிறேன், அப்போ தம்பி ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அவர் எல்லோரும் தம்பின்னு, நான் வந்து அவரை தோழர்னு தான் சொல்லுவேன். அவர் ஒரு கம்யூனிஸ்டுக்காரரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அவரை தோழர்
அப்படின்னு தான் சொல்லுவேன். சமீபத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எனக்கு எதிராக இவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத தம்பி அரிமா செந்தில்நாதன் சொன்னபோது நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன், அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எப்பா ஒருத்தர் இவ்வளவு கிரிமினலாக வேலை செய்ய முடியுமா? அதுக்கு என்ன நேரடியாக கூப்பிட்டு கலைஞர்னே நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்கல, நீங்கள் வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லி தான் நான் போயிருந்துருப்பேனே. அதுக்கு இவ்வளவு சுற்றி வளைச்சி இத்தனை குற்றச்சாட்டுகளை முன் வச்சு என் பேரில் மூத்தவர் இமாயின் அவர்களுக்கு தவற மெசேஜை சொல்லி அண்ணன்ட்ட சொல்லுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய ட்ராமா வந்து பண்ணியிருக்க வேண்டிய தேவையே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் அதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பற்றி நான் பேச விரும்பலை. தயவுசெய்து இதோடு நம்ம வந்து நிறுத்திக்கலாம். இதை ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தனி மனித வன்மத்துக்கோ அல்லது தனி மனித விமர்சனத்துக்கோ அல்லது தனி மனித தாக்குதலுக்கோ நான் போக மாட்டேன். எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு எதிராக அவர்கள் ஒருத்தர் செயல்பட்டாலும் கூட அவரை பார்த்தா நான் சிரிச்சிட்டு சரி ஏதோ அவருக்கு லாபம் இருக்கும் போல இருக்குது அதில் அப்படின்ட்டு நான் போயிடுவேன் ஒழிய நான் யாருக்கு எதிராகவும் எதையும் நான் வந்து பேசவும் மாட்டேன், யாருக்கு எதிராகவும் எதையும் நான் செய்யவும் மாட்டேன். உங்கள் மேலே விமர்சனம் பண்ண மாதிரி நாம் தமிழர் கட்சியில் உள்ள சசிகுமார் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. சசிகுமார் வந்து சீமானோட வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தார், பெயிண்ட் அடிக்க வந்தவருக்குலாம் மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் எப்படி கட்சி விளங்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவரை தாக்கணும் அந்த அளவுக்கு? இல்லை, இதை அவர் பேசுனது அப்படி தான். அதுதான் அவர் மேலே இருந்த மரியாதையை ஒட்டு மொத்தமாக எனக்கு இழக்க வச்சது. தனி மனித தாக்குதல் இல்லை, தனி மனித தாக்குதல் கிடையாது. இந்த செய்தி இருக்கு பாருங்க, நீங்கள் ஒரு இடதுசாரின்னு சொல்லிக்கிட்டு கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தான் அவனுக்கு வந்து மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இழிவாக பேசுகிறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்கள் கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஆர் யூ கம்யூனிஸ்ட்? அடிமட்டத்தில் வேலை செய்கிற ஒரு தோழனுக்கு ஒரு கட்சியில் ஒரு உயர்மட்ட பதவி கொடுத்தா அது இழிவானதா? அந்த கட்சி உருப்படாமல் போயிருமா? தயவு செய்து இனிமே என்னை கம்யூனிஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லிக்காதீங்க. அதுக்கான எந்த தகுதியும் உங்களுக்கு வந்து கிடையாது. என்னை பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலும் கூட எனக்கு வருத்தம் அல்ல. ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தான் கக்கூசுக்கு, அவனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்க, கட்சி எப்படி உருப்படணும்னு நீங்க கேட்டீங்க பாருங்க தோழர், அந்த இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க. வெக்கமான சூடு சொரணை இருந்தா இனிமே லைஃப்ல நான் கம்யூனிஸ்டுக்காரன் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் அடிமட்டத்தில் இருக்கிற உழைக்கும் ஒரு தொழிலாளி ஒரு கட்சியின் மேல் மட்ட பொறுப்புக்கு வந்தான் அப்படின்னா அதை நினைத்து மகிழ்வான், அதை கொண்டாடுவான். உங்களை மாதிரி அந்த அந்த அப்படி வந்த ஒருத்தனை இழிவு செய்ய மாட்டான். இது ஆனா இதை தாண்டி நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். சசிகுமார் யாரு? சசிகுமார் என்ன படிச்சிருக்கான்? அவன் எங்க வேலை செஞ்சான்? அவன் தமிழீழ போராட்டத்தில் அவனுடைய பங்கு என்ன? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவனுடைய பங்கு என்ன? இது எல்லாமே எனக்கு தெரியும். என் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் அந்த தம்பி, புதுக்கோட்டை மாவட்டம், நான் தஞ்சை மாவட்டம். அந்த தம்பி ஏஎம்ஐ படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சுட்டு அவன் வந்து அமெரிக்காவில் வேலை செஞ்சவன், குடும்பத்தோடு கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டியோட அமெரிக்காவில் வாழ்ந்தவன். இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த கட்சியின் மீது கொண்ட ஈடுபாட்டால் ஈழத்தமிழர் சிக்கல்ல பல்வேறு போராட்டங்களை அமெரிக்காவில் முன்னெடுத்தவன். அமெரிக்காவில் வால்ஸ் ஸ்ட்ரீட்டில் எத்தனை போராட்டங்களை அந்த தம்பி வந்து முன்னெடுத்திருக்கான்னு தெரியுமா அவருக்கு? அவன் வந்து கக்கூசுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தவனா? அவன் நாலேஜ் இல்லாதவனா? நான் கேட்குறேன். ஒரு பெரிய பெரிய ஒரு ஐடி நிறுவனத்தில், அதாவது அமெரிக்க அரசு நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருத்தங்க, பிரைவேட் கம்பெனியில் கூட கிடையாது, கவர்மெண்ட் அமெரிக்க அரசாங்க நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருத்தனை நீங்கள் இழிவு செய்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன? நீங்க யாருங்க? எத்தனை படம் நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க? டைரக்டர்னு போட்டுக்கிறீங்க. நீங்க யாரு முதல்ல அதை சொல்லுங்க பார்ப்போம். சரி, அதுதான் நான் சொல்றேன். இந்த தனி மனித தாக்குதலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, தோழர், தயவு செய்து அடிமட்டத்தில் இருந்து வளர்ந்து வருகிறவர்களை நீங்க வந்து லோ ஆங்கிளில் பார்க்கறத நிறுத்துங்க. அப்படி பார்க்காதீங்க. சாக்கடை அல்றவனா இருந்தாலும் அவன் ஜனாதிபதியாக வரணும். உங்களுக்கு வரலாறுலாம் தெரியும்னு நினைக்கிறேன். வெறும் அமெரிக்காவில் வந்து தம்பி ஆப்ரஹாம் லிங்கன் ஒருத்தர், செருப்பு தைக்கிற தொழிலாளியோட பையன், புரியுதா உங்களுக்கு? இவர் மாதிரியே ஒருத்தர், இவர் மாதிரியே புத்தி உள்ள ஒரு ஆளு அமெரிக்க அதிபராக லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கும்போது அவர் சொன்னார், லிங்கனை பார்த்து சொன்னார், மிஸ்டர் பிரசிடென்ட் லிங்கன், டோன்ட் ஃபர்கட், நீங்கள் மறந்துடாதீங்க, உங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பை தான் நான் இன்னும் காலில் போட்டிருக்கேன்
அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அதாவது லிங்கனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியின் பையன் என்று சொல்வதற்காக அப்படி சொன்னார். உடனே லிங்கன் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? கை தட்டினார். லிங்கன் கைத்தட்டு எவ்வளவு பெருமையாக இருக்குது தெரியுமா? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய தொழிலாளின்னு நினச்சி உண்மையாக நான் பெருமைப்படுறேன். எங்கள் அப்பா செத்து போய் 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு இன்னமும் ஒரு ஆள் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே எங்கள் அப்பா வந்து ஒரு மிகச்சிறந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி தாங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பை த பை உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். செருப்பு ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா தயவுசெய்து என்கிட்ட சொல்லுங்கள், நானும் நல்லா செருப்பு தைப்பேன், உங்களுக்கு நான் தைச்சு தர்றேன் அப்படின்னு சொன்னார். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்று பயணிப்பவர்கள் முதலில் வந்து யாரையும் வந்து இழிவு செய்ய மாட்டாங்க, தனி மனித தாக்குதல்கள் நடத்த மாட்டாங்க. ஒரு கருத்தியல் அவங்களுக்கு முரண்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால், இன்னொரு கருத்தியலுக்கு அவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கடந்து வந்த பாதையை அவங்க விமர்சிச்சுட்டு இழிவு செஞ்சுட்டு கேவலப்படுத்திட்டு அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அந்த பாதையில் நான் தான் நடந்து வந்தேன். அங்கே அந்த ஒரு கூட்டம் நடந்து வரும்போது அந்த கூட்டத்தோட கூட்டமாக நானும் தான் இருந்திருக்கிறேன். அங்கே நடந்ததெல்லாம் தப்புன்னா நானும் தான் சேர்ந்து அந்த தப்பை செஞ்சுருக்கிறேன். அப்போ அதை விமர்சிச்சேன்னா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு வானத்தை நோக்கி காரி துப்புறது மாதிரி அர்த்தம். அது ஓ மூஞ்சில தான் விழுவும். அதனால நடந்து வந்த பாதையை நம்ம கடந்துடணும். கடந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அதை நம்ம சிறப்பாக செய்யணும். இவர்களுக்கு பாடம் புகட்டுவது போன்ற ஒரு காரியத்தை நம்ம நிறுவனம். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஓடி வந்து மூச்சு வாங்கும்போது நீ உனக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நான் நின்று உன்னை திரும்பி பார்க்கணும். அந்த அளவுக்கு என்னுடைய நான் கடந்து வந்த பாதைக்கு பாடம் பூட்டணும் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்படணுமே ஒழிய இதே வேலையா உட்காந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது, மற்றவர்களை விமர்சிப்பது, இழிவாக பேசுவது, இதெல்லாம் வந்து தேவையற்றதுங்கிறது என்னுடைய கருத்து. நான் சந்திச்சு வீட்டில் போய் சொல்லுவேன். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, தம்பி என்ன தம்பி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க, கடந்து போங்க தம்பி, அண்ணனுக்காக இதை கூட நீங்கள் பொறுத்துக்க மாட்டீங்களா, நான் பார்த்துக்குவேன், எல்லாமே எனக்கு தெரியும், நான் சரி செய்வேன் அப்படி சொல்லி சொல்லி என்னை தக்க வச்சுக்கிட்டே இருந்தார். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பயணித்தோம். நான் இன்னைக்கு அங்கே அண்ணன் செந்தமிழன் சீமான் தவறு செஞ்சார் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த தவறு செய்கிற போது நீங்கள் எல்லாரும் கூட தான் இருந்தீங்க. அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். நீங்கள் என்ன நல்லா வரணும். நீங்கள் ரொம்ப திறமசாலின்னு நான் நம்புகிறேன். அவர் உண்மையாகவே ரொம்ப திறமசாலி தம்பி. இன்னைக்கு சினிமாவில் அவர் அளவுக்கு வந்து மதிப்புக்குரிய தோழர் ஜெகதீசன் அளவுக்கு படித்தவர்கள் வந்து யாரும் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப் டெக்கு இந்த ஓவிய கல்லூரியில் வந்து அந்த டிகிரி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திரைப்பட கல்லூரியில் வந்து அந்த டிகிரி முடிச்சிருக்காரு. எம்ஏ மாதிரி படிப்புகள் முடிச்சிருக்காரு. நிறைய படித்த ஒருத்தர். ஹீ இஸ் வெரி நாலேஜ்டு பர்சன். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் லைக் எனிதிங். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவர் இப்படியான விமர்சனங்களை முன்வைக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுவும் சசிகுமாரை விமர்சித்தது தப்பு. அது என்னால் ஏற்றுக்க முடியல. காரணம் என்னென்னா, இவர் வந்து கம்யூனிஸ்டுக்காரரு. அவங்க அந்த பேக்ரவுண்டுன்னா என்கிட்ட பேசியிருக்கார். அவர் கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். அவர் வந்து ஒரு அடிநிலையில் உழைச்ச ஒருத்தன் வந்தான்னு சொல்லிட்டு அவனை இழிவு செஞ்சதை என்னால் ஏற்க முடியலை. புரியுதா உங்களுக்கு? அதனால் மதிப்புக்குரிய தோழர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் உண்மையாகவே ஒரு திறமசாலி. தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல திரைப்படங்களை அவர் வந்து இயக்கணும். அவர் வந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. அவர் சினிமா துறையில் அவர் நிறைய துறைகளில் அவர் வந்து பயணிச்சிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் அண்ணன் சீமான் கூட பயணிக்கும் போது நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவர் எப்போயிலேருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியாது. அவர் 2019 வந்தாரா 2014 வந்தாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தொடக்க காலங்களில் அவர் இல்லைங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க, கட்சியில் வந்து சொல்கிறாங்க. நடுவில் வந்து ஜாயின் பண்ணார். அண்ணனை தெரியும், வருவார் போவார் இருப்பார். மற்றபடி தீவிரமாக அரசியலுக்குள்ளே வந்தது வந்து இந்த காலகட்டத்திலேருந்து வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். புரியுதா உங்களுக்கு? அவர் ஒரு திறமையானவர். ஒரு வேலையை வந்து ரொம்ப தீர்க்கமாக எடுத்துக்கிட்டு உறுதியாக செய்யக்கூடிய ஒரு நபர். புரியுதா? நல்ல படித்தவர். ஆகவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எந்த அரசியல் களத்தில் பயணித்தாலும் அந்த அரசியல் தளத்தில் சாதனையாளராக சரித்திரம் படைப்பவராக அவர் வருவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான பொறுப்பாளர்லாம் விலகுவதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவராக பேசப்பட்ட காளியம்மன் நேற்று தினம் கட்சியிலேருந்து விலகிருந்தாங்க. எதனால் எல்லாரும் கட்சியை விட்டு விலகுறாங்க? என்ன அதிருப்தி கட்சியில் அப்படின்னு நடக்குது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கட்சிக்கும் இந்த விலகலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த விலகலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. இல்லை, இது கண்டறிஞ்சு சீமான் அவர்கள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்காம ஏன் அமைதியாக இருக்காங்க? இல்லைங்க தம்பி, இது நடவடிக்கை எடுக்க முடியாது. இது வந்து கருத்தியல் சார்ந்தது.
நீங்கள் இதுகாரும் எந்த கருத்தியலை தூக்கி சுமந்தீர்களோ அந்த கருத்தியலை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உங்களுடைய எதிரி திராவிடம் ஒரு உளவியல் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. இது அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது நடத்தப்படுகிற உளவியல் யுத்தம் மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியல் மீது நடத்தப்படுகிற உளவியல் யுத்தம். இந்த யுத்தத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு நடத்துது. செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய வளர்ச்சி என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல், இப்போ உதாரணத்துக்கு ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்கு வாங்குச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு எத்தனை வாக்கு தெரியுமா? 24,151 வாக்கு. ஆனால் திமுகவுக்கு தான் தெரியும் உண்மையாவே எத்தனை வாக்கு நாம் தமிழர் கட்சி கிடைச்சிச்சு அப்படின்னு. நிறைய வாக்கு என்னாம விட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ திமுக நாம் தமிழர் கட்சியினுடைய அதீதமான இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இந்த வளர்ச்சியை பார்த்து பயப்படுது. ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவித்த பிறகு அண்ணன் ஈவேரா அவர்களை மிக கடுமையாக விமர்சித்து பேசிய உடனேயே அவர் மீது சுமத்தப்பட்ட விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மிக மோசமாக படுதோல்வி அடைவார். இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்கு 11,000 வாக்கை கூட அவர் தொடமாட்டார். 2,000-3,000 வாக்கு தான் கிடைக்கும். ஏனென்றால் அது ஈவேரா அவர்கள் பிறந்த மண். அந்த மண்ணு அங்க போய் எப்படி இவர் நின்று ஜெயிப்பாரு, இப்படி எல்லாம் ஊடகங்கள் ஆர்வம் சொல்லிச்சு. புரியுதுங்களா? இந்த பல்வேறு ஈவேராவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பலர் மிக தரம் தாழ்ந்து மிக மோசமாக வாடா போடாங்கிற அளவுக்கு கேவலமா மேடை போட்டெல்லாம் அண்ணன் செந்தமிழன் சீமானை பேசினாங்க. எதுக்கு பேசினாங்க? ஈரோடு கிழக்கில் அவரை வீழ்த்தி விட வேண்டும், ஈரோடு கிழக்கில் இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்கை வாங்க விடாமல் செய்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் அதுக்கு அப்புறம்தான் தான் பேசிய ஒவ்வொரு மேடையிலும் ஈவேராவை மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். மக்கள் அதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டாங்களா? இல்ல. 8.22% நாங்க வாக்கு வாங்கியிருந்தோம். இப்ப ஈரோடு கிழக்குல 16% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது அப்படி 26 எதிரொலிக்குமா? வாய்ப்பு இல்ல, உறுதியா தம்பி. அதனால தம்பி இது பெரும் அச்சத்தை திமுகவுக்கு ஏற்படுத்துது. அப்ப திமுக என்ன ஒரு உளவியல் யுத்தம் என்ன? ஒரு உளவியல் யுத்தம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு விலகுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி சிதைந்து விட்டது, நாம் தமிழர் கட்சி வீழ்ந்து விட்டது, நாம் தமிழர் கட்சி அழிந்து போகும், சீமான் தனிமைப்படுத்தப்பட போகிறார், சீமானுடைய கட்சி இனி இருக்காது அப்படின்னு மக்கள் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த உளவியல் யுத்தத்தை தொடுத்திருக்காங்க. இது ஒண்ணு இங்க இன்னைக்கு நமக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது அந்த காலத்துல மாசே துங்கு அவர்கள் நீண்ட பயணம் போகிற போது அவர் மீது ஒரு மிக மோசமான உளவியல் யுத்தம் தொடுக்கப்பட்டுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 1,00,000 பேரோடு துவங்கப்பட்ட அந்த பயணத்தில் 60,000க்கும் மேற்பட்டவர்கள் நடுவிலேயே கொல்லப்பட்டு விட்டார்கள், இறந்து போயிட்டாங்க. இனி இவர் தோத்து போவாரு, இனி இந்த புரட்சியை, இந்த போராட்டத்தை இவர் இனி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன போது அதையெல்லாம் தகர்த்தெறிந்து அவர் நின்று, அதாவது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போய் அந்த புரட்சியை வெல்ல வைத்தார். அதுதான் தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய லைஃப்லையும் அதான் நடந்துச்சு. எத்தனை உடையல்கள், உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை வரைக்கும் திட்டமிட்டு விடுதலை புலி அமைப்பை எத்தனையா உடைச்சாங்க, எத்தனை பேர் அமைப்பை விட்டு வெளியில போனாங்க, எவ்வளவு பேர் வீர சாவு அடைந்தார்கள், எவ்வளவு துயரங்கள் நடந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இருக்கின்றவர்களை, புதிதாக வந்தவர்களை, இருக்கிற போராளிகளை வைத்து கிட்டத்தட்ட இந்த இறுதி யுத்த காலகட்டம் வரைக்கும் உலகம் முழுதும் இருந்து 22 நாடுகள் இணைந்து தாக்குற வரைக்கும் அந்த களத்தில் வெற்றி வீரனாக நிற்கலையா? அது மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. எத்தனை பேர் கட்சி விட்டு வெளியில போனாலும் கட்சி பின்னாடி ஏற்படுத்தாது, வளர்ச்சி தான் நோக்கி போகணும்னு சொல்றீங்களா? தம்பி, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில பேர் போறத இந்த ஊடகங்கள் ஊதி பெருசாக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒரு கட்சியை விட்டு யாராவது ஒருத்தர் விலகுனா வால்பேப்பரில் போடுறாங்க. தினகரன் மாதிரி பத்திரிக்கை என்ன செய்யுதுன்னா, நாம் தமிழர் கட்சியை விட்டு இன்னாரும் விலகியிருக்காங்கன்னு ஃபோட்டோவை போட்டு போடுறாங்க. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இன்னைக்கு திமுகவினுடைய ஊடகங்கள்லாம் இன்னைக்கு செயல்படுது. நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு செயல்படுது. மக்கள் அப்படி நினைக்கல. மக்களுக்கு எல்லாமே தெரியும்.
இன்னைக்கு ஒருத்தர் கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொன்னான். உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், தங்கச்சி காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியில் போயிருக்கு, நேற்று வெளில போயிருக்கு. பொதுமக்கள் சொல்கிறான், இந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணு, இந்த பொண்ணுக்கு வாய்ப்புகளை கொடுத்து இந்த பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்த பொண்ணுக்கு தமிழ்நாடு முழுசும் பேசுவதற்கு மேடை அமைத்து கொடுத்து வளர்த்தெடுத்தது சீமான். இப்போ சீமானை விட்டு ஏன் போகுது இது அப்படின்னு இன்னைக்கு காலையில் டீ கடையில் உட்காந்து ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் மக்களுக்கு எதையும் மறைக்க முடியாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. நீ ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஒரு ஆள், உனக்கு வாய்ப்புகளை வழங்கி வளர்த்தெடுத்து கொண்டு வந்தது சீமான் தானே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. புரியுதா உங்களுக்கு? அது போல தான் எல்லாருக்குமே. இப்போ கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கட்சியை ஆரம்பிக்கப்பட்ட போது இவர்களெல்லாம் இருந்துதான் இந்த கட்சியை நடத்தணும்னு ஆரம்பிக்கப்பட்டுச்சா? இல்லை. எல்லாருமே, நான் உட்பட எல்லாருமே நடுவில் போய் இணைந்து கொண்டவர்கள், சேர்ந்து கொண்டவர்கள் தான். புரியுதா உங்களுக்கு? அதனால் எத்தனை பேர் போனாலும் சென்றவர்கள் போக நின்றவர்களோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் பயணிப்பார். இந்த பயணம் என்பது ஒரு கருத்தியல் யுத்தம். இந்த கருத்தியல் போர் இருக்குல்ல, இந்த கருத்தியல் போரில் ஒன்று தோல்வி அடையணும், இல்லைன்னா வெற்றி அடையணும். வெறும் ஒரு 100 பேருக்குள்ளே இருந்த தமிழ் தேசிய கருத்தியலை இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பேசுகிற ஒரு கருத்தியலாக அண்ணன் செந்தமிழன் சீமான் மாற்றி இருக்கிறார். இது தோல்வி அடைந்துச்சுன்னா அது சீமானுக்கான தோல்வி அல்ல, இது தமிழ் பேரினத்துக்கான தோல்வி. அப்படியான ஒரு பெரும் தோல்வியை தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்திற்கு, தமிழ் இனத்திற்கு கொடுத்து விட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கேருந்து கட்சியிலேருந்து ஒரு 4 பேர் வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கட்சி அழிஞ்சு போய்விடும், இல்லாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு பெரிய உதாரணமே திமுக தான். திமுகவை விட்டு ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் போகும்போது கட்சி 2ஆவே உடஞ்சி போச்சு. கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் எம்ஜி ராமச்சந்திரனோட போயிட்டாங்க. தலையில் துண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்தாரு கலைஞர் கருணாநிதி. நிறைய பேர் போயிட்டாங்க. அப்போ அவர் அதோட கட்சி திமுக அழிஞ்சு போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கப்புறம் வைகோ மீதி இருந்தவர்களை வைத்து கட்சியை கட்டி வலிமைப்படுத்தி நிமிர்ந்து நிற்கிறார் கலைஞர் கருணாநிதி. வைகோ 2ஆ உடைச்சிட்டு போறாரு. 93ல் போனார். ஆமா. அப்ப திரும்ப கட்சி இனிமே திமுக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. அதனால ஒரு கட்சியை விட்டு பாதி பேர் போன போதே ஒரு கட்சி ஒன்றும் ஆகாத போது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு 4 பேர் போயாச்சுன்னா இனிமே சீமான் அவ்வளவுதான், இனிமே நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான்னா என்னப்பா அது? சமூக விஞ்ஞானம் தெரியாம, புரியுதுங்களா, அரசியல் குறித்த அடிப்படை தெரியாமல் இருப்பவர்கள் தான் இந்த பேச்சை சும்மா வதண்டாவாதத்துக்கு பேசுகிறார்கள். அது ஏற்புடையது இல்லை. சரிங்க, நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் தம்பி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.